அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடைய நம்முடைய உங்கள் ஹிரீஷ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஹிந்து ஆலயங்களில் நடக்கும் திருவிழாக்கள் பண்டிகைகளை பதிவிட்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்று பூலன்கோடு அருள்மிகு ஸ்ரீ தேவி பத்ரகாளி அம்மன் திருக்கோயிலில் நடைபெற்ற பொங்கல் திருவிழாவை நாம் பார்க்கலாம். இந்த பூலன்கோடு ஆலயம் அந்த பகுதி மக்களால் பெரிதும் போற்றி வணங்கப்படும் ஆலயமாகும். இந்த ஆலயத்தின் பொங்கல் விழா வித்தியாசமாக நடைபெற்றது. அன்பர்களே, இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவுக்குள் வாருங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்கள். பொங்கலுக்கு முன்னோடியாக ஆலய வளாகத்தில் அடுப்பு வெட்டும் சடங்கு நடந்தது. சில பகுதிகளில் எளிதில் 3 செங்கல்களை வைத்து பொங்கல் போடுவார்கள். ஆனால் இங்கு ஊர் இளைஞர்கள், பெரியவர்கள் என்று ஆண்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஆலய வளாகத்தில் அடுப்பு வெட்டும் நிகழ்ச்சியை நடத்தினர். ஊர்கூடி தேர் எடுத்தால் தான் தேரை இழுக்க முடியும் என்று சொல்லுவார்கள். அதேபோல இங்கு ஊர் மக்களெல்லாம் ஒன்று திரண்டு ஆலய பணிகளை பார்ப்பது, ஆலயத்திற்கான வேலைகளை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக தென்பட்டது. அடுப்பு வெட்டும் பணி முடிந்தவுடன் அடுப்பின் மேல் பகுதியில் குருத்தோலைகளால் அலங்கரிக்கும் பணி நடைபெற்றது. பொங்கலிட தயார் நிலையில் இருக்கும் அடுப்புகள். அடுப்பு வெட்டும் சடங்கு நிறைவடையும் வரை ஆண்கள் மட்டுமே ஆலய வளாகத்தில் தென்பட்டனர். அடுப்பு வெட்டி முடிந்தவுடன் இசைக்கலைஞர்கள் தெரு தெருவாக சென்று பொங்கல் துவங்குவதற்கு முன்னோடியாக இசை வாசித்தனர். இதையடுத்து அலை அலையாய் பெண்கள் விறகு, அரிசி,
பானை உள்ளிட்ட பொருட்களுடன் ஆலயத்தை நோக்கி வரத் தொடங்கினார்கள். முதலில் ஆலய வளாகத்திற்குள் அமைக்கப்பட்டுள்ள பண்டார அடுப்பில் தீ ஏற்றப்பட்டது. வழக்கமாக ஆலயத்தில் பண்டார அடுப்பில் தீ ஏற்றியவுடன் அங்கிருந்து மற்ற அடுப்புகளுக்கு தீ பகரப்படும். ஆனால் இங்கு பண்டார அடுப்பில் அம்மன் பொங்காலை பொங்கிய பின்னர்தான் மற்ற அடுப்புகளில் தீ பகர்ந்து பொங்கலிடும் சடங்கு துவங்கியது. அடுப்புகளில் புத்தன் பானையை அலங்கரித்து வைத்து பொங்கலிட தயார் நிலையில் இருக்கும் தாய்மார்கள். வரி வாழை குலைகள் ஆலய வளாகத்தில் அம்மனுக்கு படையலிட்டு சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆலய வளாகத்தில் இடப்பட்ட பண்டார அடுப்பில் இடப்பட்ட பொங்கலானது பொங்கி வழியத் துவங்கியது. தங்கள் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும், ஆனந்தம் பொங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பக்தர்கள் இந்த அடுப்பிலிருந்து தீயை எடுத்து மற்ற அடுப்புகளில் பற்ற வைத்து அம்மனுக்கு பொங்கலிடத் தொடங்கினார்கள். அம்மன் பொங்கல் பொங்கியவுடன் பெண்கள் உழவை சத்தம் எழுப்பி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள்.
சிறிது நேரத்தில் ஆலய வளாகமே புகைமூட்டமாக மாறியது. பொங்கல் பொங்கிய மகிழ்ச்சியை குலவை ஒலி எழுப்பி வெளிப்படுத்திய பெண்கள்.
பக்தர்கள் இட்ட பொங்கல் அம்மனுக்கு நிவேத்தியமாக படைக்கப்படுகிறது. தொடர்ந்து மஞ்சள் நீராடுதல் நிகழ்ச்சி நடந்தது. தொடர்ந்து அம்மனுக்கு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. அம்மனுக்கு பொங்கலிட்டு மகிழ்ந்த பக்தர்கள் மஞ்சள் நீராடுதலையும் தரிசித்து அம்மனின் அலங்கார தீபாராதனையையும் பார்த்து அம்மன் அருளால்
தங்கள் கஷ்டங்களெல்லாம் தீரும் என்ற நம்பிக்கையுடன் ஆலயத்திலிருந்து வீடுகளுக்கு கிளம்பினார்கள். அன்பர்களே, அனைவருக்கும் எல்லாம் வல்ல பத்ரகாளி அம்மன் அருள் கிடைக்க வேண்டுகிறேன். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.